ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இந்தியா நேர்காணல் பேட்டிக்கு ஒன்னதில் ஊரை சேர்ந்த பி போஜன் ஊர் தலைவர் மற்றும் தொதநாடு நலசங்க உபத்தலைவர் மற்றும் சிறந்த பாடகர் மற்றும் விவசாயி அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் ஒரு சேவை மனப்பான்மை உள்ள நபர் அண்ணா. சரி, அதனால தான் முக்கியமாக ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கின்றேன். சரி, நீங்கள் இந்த ஊர் தலைவராக எத்தனை வருடமா இருக்கிறீர்கள்? நான் இந்த ஊர் தலைவராக 9 மாசமா இருக்கிறேன். சரிங்க. முன்னாள் தலைவர் இறந்ததுனால எனக்கு அந்த தலைவர் போஸ்ட் கொடுத்தாங்க. சரி, நான் 50 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், தொதநாடு நலசங்கத்திலையும் உப தலைவராக இருக்கிறேன். இருக்கீங்க. சிறப்பு ஃப்ளூட்டிஸ்ட்டு, பாடகன், இசை ஆர்வலர். சரிங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கனசுன்னு சொல்லி ஒரு ஆடியோ கேஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சின்னதுலேருந்தே இந்த சமூகத்தில் சர்வீஸ் பண்ணுற ஒரு இது வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுமா? வந்திருக்கு. சரி, எல்லார் இடத்திலும் பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நல்ல உள்ளம் படைச்சவங்க. சரி, இப்போ நீங்கள் இப்போ 9 மாதம் ஆகுது இல்லைங்களா? ஆமாங்க. இது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த சேவை பண்ணுறதுல ஊர் தலைவராக இருக்கிறதுனால ஊர் மக்களுக்கோ உனக்கு தொடர்பு எப்படி இருக்கு? உங்கள் சேவை மனப்பான்மை எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சின்னதுலேருந்தே சர்வீஸ் பண்ணதுனால மக்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. ஊரில் எல்லாருமே ஆர்வமாக வேலை செய்கிறாங்க, நம்மளுக்கு கூட ஒத்துழைப்பு தர்றாங்க, நல்லா பேசுகிறாங்க, பாசத்தோடு இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் விருப்பப்பட்டதுனால உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சி கொடுத்தாங்க. சரி, ஓகே. அப்புறம் தொதநாடு நலசங்க உப தலைவர் இருக்கீங்க இல்லையா? இதில் உங்கள் சேவை எப்படி இருக்கு? அதில் ஒரு 10 வருஷமாக நான் ஒரு மெம்பராக இருந்தேங்க. சரி, அப்புறம் என்னோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஒரு பொறுப்பில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் இந்த ககுச் பஞ்சாயத்து மூலியமாக என்னை ஒரு தலைவராக எடுத்து அனுப்புனாங்க. அதில் உப தலைவராக தொதநாடு நலசங்கம் நாங்கள் 94 அட்டி அதில் எனக்கு உப தலைவராக கொடுத்தாங்க. சரி, இது எத்தனை வருடமா இருக்கீங்க இந்த பதவியில்? உப தலைவர் ஒரு 6 மாதம் ஆச்சுங்க. 6 மாதம். சரி, எல்லா ஊருக்கெல்லாம் போட்டு வருவீங்களா? எல்லா ஊருக்கு போகிறோங்க, பொது சேவைக்கு போகிறோம். சரி, கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற ஊருக்கெல்லாம் போய் அவங்களெல்லாம் கொஞ்சம் சமாதானம் பண்ணுறோம். பஞ்சாயத்து பண்ணுறோம். சரி, இப்போ நலசங்கத்தில் உங்கள் பணி எப்படி இருந்துச்சு இது வரைக்கும்? நல்லா இருந்துச்சு. நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க, அவங்களோட நல்ல பாசமாக தான் இருக்கிறாங்க. நம்ம சமுதாயம் நல்லா எங்கே பார்த்தாலும் பேசுறது, போகிறது, வர்றது அதெல்லாம் நல்லா இருக்கும். முன்னுதாரணமாக இருக்கீங்க. சரிங்க. நீங்கள் ஒரு சிங்கர் பாடல்களை கேள்விப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் பாடல் ஒரு வரி அப்படியே பாட முடியுங்களா இந்த சேனலுக்கு வேண்டி? நான் பண்ண கனசுன்னு சொல்லி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பாடினேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி சில்வர் ஜூப்ளி தாண்டி அப்புறம் நான் மா கிருஷ்ண பாட்டு எழுதினாரு. நுந்தலா. சரி, ரவி விஸ்வநாத் தான் மியூசிக் போட்டாரு. அப்புறம் சிந்து நாங்களும் பாடினோம். பாடிங்க. அந்த வரி ஞாபகம் இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. ஒரு வரி எங்க சேனல் பண்ணி பாடி தரீங்களா? பாருங்க. ಆಸೆ ಮೊಗನ ದೇವಿ ನಿನ್ನ ಅರಚಿನಿದ್ದೇನೆ, ಅರಕಲಾಗಿ ಓದೆಗ ನಿನ್ನ ನೋಡದೊಪನೆ, ಒರಕು ಇಲ್ಲೇ மனசுக அரச இல்லே. அப்படி மியூசிக் போட்டால் கொஞ்சம் நல்லா வருங்க. அப்படி வரும். சரி, ஏதோ ஒரு புகழ்பெற்ற பாடல் ஒன்று இருந்துச்சு இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஆல்பம் பண்ணீங்க இல்லையா? அதில் அந்த கண்ணாவூ சிமிட்டிரேக்கா அந்த ஒரு பாடுங்க. அந்த பாட்டு நான் கேட்டேன். கண்ணாவூ சிமிட்டிரேக்கா என்னவா கலக்கிறேக்கா, கண்ணாவூ சிமிட்டிரேக்கா என்னவா கலக்கிறேக்கா, ಮೇಕುನಾಡು ಸೀಮೆಯ ಮೆಟುಕಾರ ನಿನ್ನೆ ಎನ್ನ ಭೋಜಗುಟ್ಟಿದ ಸಿನ್ನದ ಕಾಸು ನೀಯೇ ಹುಟ್ಟುವಾಗಿ ನಡೆದರೆ ಏಕ, ಇಂದು ಪುಟ್ಟು ಮನಸ್ಸುವಾಗಿದೆ ಏಕ, ಲಲ್ಲೋ ಲಲ್ಲೋ ಲಾಲೋ ಲಲ್ಲೋ 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 ಲಾಲೋ லில்லோ லில்லோ லீலோ லில்லோ 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 லில்லோ. சிறப்பு. ரொம்ப அருமை. இந்த பாட்டு அந்த காலத்தில் நல்லா ஃபேமஸ். நான் கேட்டிருக்கின்றேன் பாட்டு. அந்த பேர் என்னங்க இந்த ஆல்பம்? பண்ண கனசு பாட்டு இன்னைக்கே கேட்குற மாதிரி இருக்கு. சாய் பல்லவியோட சித்தி
சாய் பல்லவியோட சித்தியோடும் கலைவாணியோடும் பாடியிருக்கேன். நாங்கள் 2 பேர் பாடியிருக்கோம். இந்த பாட்டு பண்ண பண்ண கணசில் இந்த கண்ணாவு சிம்ட்ரேக்காங்கிறது வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து பாடிக்கிட்டோம். அந்த மார்க்ஸ்ன வரிகளை நீங்கள் பாடியிருக்கீங்க. பரவாயில்ல, அவர் நல்ல பிரபலமானால தான் நீங்களும் பிரபலமானவங்க தான். சரிங்க சார், இப்போ உங்கள் ஊர் பொறுத்த மட்டும் பிரசித்தி பெற்ற பண்டிகை எந்த பண்டிகை? நாங்கள் எத்தியம்மன் பண்டிகை தான். சரி, இது தெய்வ பண்டிகையும் பண்ணுறோம். இதோடைய அது ஆமாம், அதில் சிறப்பாக பண்ணுறது வந்து எத்தியம்மன் பண்டிகை தான். பண்டிகை அது எந்த மாதத்துல கொண்டாடுவீங்க? எத்தியம்மன் பண்டிகை வந்து டிசம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும். டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி நம்ம இது பரங்காடு இது பேரங்கி செய்கிற மாதிரி தான். அப்படி அவங்களோட சேர்ந்து தான் அப்படியே செய்கிறோம். இது நம்ம எத்த பண்டிகை தான் நல்ல சிறப்பாக கொண்டாடுறோம். ஒன்னதில் எத்தேன்னு சொல்லுவாங்கல்ல. ஒன்னதில் தான் நல்ல கூட்டம் வரதான் கேள்விப்பட்டேன். நல்ல கூட்டம் வரும். நல்லா குடிப்பீங்களான்னு கேள்விப்பட்டேன். நான் சின்னதுலேருந்தே எத்தம் கூட தான் இருக்கிறேன். சரிங்க, ரொம்ப சிறப்பு. சரிங்க சார், உங்களுடைய பொழுதுபோக்கு இப்போ என்ன? பொழுதுபோக்குங்கிறது வந்து தோட்டம் பார்க்குறது, அப்புறம் இந்த சர்வீஸ் பண்ணுறது தான். ஊருக்கு ஏதாவது வேலை இருந்தால் அதை போய் செய்யணும் பண்ணுறீங்க. பண்ணுறது. அதனால் ஊர் வேலை என்ன இருக்கோ அதை செய்கிறது தான். முதல் ஊர் சேவை மனப்பான்மை. சிறப்பு. சரிங்க, தோட்டத்துக்கெல்லாம் போய் வேலை செய்வீங்களா இல்லை மேற்பார்வை? மேற்பார்வை தான். என்னோட இது வந்து என்னன்னா, மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், பேராசையா இருக்கக்கூடாது. சரிங்க, பாசமா இருக்கணும் இல்லைங்களா? அன்பா இருக்கணும். எடுத்தது ஒரு பிறவி. சரி, அதில் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்துட்டு பேர் வாங்கி போயிடணும். சரி, இது அட்வைஸ் எங்கள் சேனலுக்கு நல்ல முக்கியமாக இருக்கட்டுங்க. சரிங்க, உங்களுக்கு இப்போ மூப்பெண்ண ஆகுதுங்க. வயசு 60 ஆச்சு. ஓ, பரவாயில்ல. இந்த வயசுல நான் திடுக்காலத்திலும் இருந்து ஊர் சேவைக்கெல்லாம் போய் தோட்டத்துறைக்கெல்லாம் போய் நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வாசித்துக்கிறோம். சரிங்களா, எனக்கு வேண்டி 2 நாளுக்கு முன்னாடி உங்களை வந்து பார்க்க வேண்டியது, நான் பார்க்க முடியல. எனக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் சேவைகளை விட்டு எங்கள் சேனல் ரமேஷ் சேனலுக்கு பேர் கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றி. ஒரே ஒரு பேசிட்டு முடிச்சிடுறேன். சொல்லுங்கள். சிட்டாப்பட்டா வந்து மேலே பகவானோடது. சரி, சிட்டாப்பட்டா நம்மளது என்ஜாய்மெண்ட். அது நம்மளுக்கு ஆண்டவன் நம்மளோட உடம்பு அதுதான் என்ஜாய்மெண்ட்டுங்கிறது. நல்லா கொடுத்துட்டாருன்னா நல்ல பாசத்தோடு இருந்து நல்ல எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அதுலேயும் பாசம். உலகத்துக்கு சிவா, மனுஷனுக்கு கவா. சிவா அது இருந்தா போதும். ரொம்ப நன்றி.